ஆய்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா, புங்குடுதீவு காலட்டி வரசித்தி ஆலயத்துடைய வருடாந்த தேர் திருவிழாவ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா, விநாயகர் ஆலயமா பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில புங்குடுதீவுல கலட்டிங்கிற ஒரு கிராமத்தில தான் காணப்படுது. அதனால இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் திருவிழாவில நடக்கிற விஷயங்கள், இது எப்ப நடக்கும், என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னா, விநாயகர் இருக்கனால, விநாயகரை மட்டும் மெயினா கொண்ட ஒரு சித்திர தேர் காணப்படுது. அந்த ஒரு தேர தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் திருவிழா காலத்தில வந்து இழுப்பாங்க. அதில வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா, விசேஷமா பூஜைகள் தொடங்கிரும். அது வேற ஒண்ணும் இல்லங்க. இப்போ வந்து நார்மலா நம்ம வந்து காலையில எப்படி எழும்புறோமோ, அதுமாரி சுவாமி விநாயகர் பெருமான காலையிலே வந்து பள்ளி எழுப்புவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தூக்கத்திலேருந்து எழுப்புவாங்க. அந்த பூசை பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகிரும். அந்த ஒரு நேரத்தில நம்ம சுவாமிய வழிபட்டா, நம்மளுக்கு மன நிம்மதி வேற கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர் திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வசந்த மண்டப பூஜையுமே, அடுத்து தேர் ஏறுதல் அப்படின்னு 2 பூசை நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, எப்போ நடக்குதுன்னா, நாளைக்கு 31ஆம் தேதி தான் இந்த ஒரு தேர் திருவிழா அன்னைக்கு நடக்கும். அது காலையில சுமார் 7 மணிலேருந்து 8:30 மணி வச்சு தான் நடக்கும். வசந்த மண்டப பூஜை. இது என்னான்னா, பிள்ளையார் பார்த்தீங்கன்னா, விசேஷ அலங்காரங்களோடையும், மங்கள வாத்தியங்கள் முழங்கையும், தீபாதரனை காட்டியும் ஒரு இடத்த சூஸ் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா, வசந்த மண்டபத்தை சூஸ் பண்ணி, அந்த ஒரு இடத்துல நான் சொன்ன விஷயம்லாம் நடக்கிறது தான் வசந்த மண்டப பூஜை. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியா 8:45 டைம்னா, சரியா 8:45 வாக்குல அரோகரா கோஷம் விண்ண பிளக்குற அளவுக்கு மக்கள் அங்கே கூடி நிற்கிறப்ப, விநாயகர் பெருமான் பார்த்தீங்கன்னா, அந்த பல்லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு பக்தர்களால் தூக்கி கொண்டு அந்த ஒரு தேர் இருக்க இடத்துல கொண்டு போயிட்டு விசேஷ பூஜைலாம் நடந்து அந்த தேரில் கொண்டு போயிட்டு சுவாமியை வைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விழா, இந்த ஒரு உற்சவம் நடந்த பிறகு, சுவாமி விநாயகர் பெருமான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு புங்குடுதீவு கலட்டி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் ஒரு ஈரோ மதிக்க அந்த காலை 9:30 மணி வாக்கில் பக்தர்கள்லாம் வடம் பிடிக்க எப்படி அங்கே உள்ள அம்மா, அப்பா, மாமி, மாமா, மச்சான் எல்லாம்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பர்கள் எல்லாம், அங்கே உள்ள பக்த அடியார்கள் எல்லாம் அந்த ஒரு விநாயகர் பெருமான்ட்டு புனித வடத்தை எல்லாம் பிடிப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஊரே பார்த்தீங்கன்னா, ஒரு வைப் தான்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. வேலை கஷ்டம், கல்வி கஷ்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டம், பண கஷ்டம் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு கயிறை பிடிக்கையில எல்லாம் மறந்துடும்னு தான் சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு வைப் ஒன்று உண்டாகும். அந்த வைபோடையே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோயிலை சுற்றி இந்த ஒரு தேர் பார்த்தீங்கன்னா, மொல்ல மொல்ல நகரும். அதுக்கு முக்கியமாக காரணம் யார்? அவங்களும் மக்களும் சுவாமிகிட்ட அருளும் தான். அந்த ஒரு தேர் அப்படியே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த ஒரு வீதியில் வரையில பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பக்தர்கள் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அவங்கள்ட்ட அருளை வந்து காட்டுறதுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, காவடி, அங்க பிரதட்சணம், அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நேர்த்திக்கடன் அதெல்லாம் வச்சு சுவாமி மொல்ல மொல்ல மனசார பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட குறைகள்லாம் இல்லாமக்குன்னு சொல்லி இழுத்துட்டு வருவாங்க. அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து லட்சக்கணக்காக, ஆயிரக்கணக்காக கூட்டுறதை நீங்கள் வந்து நேரடியாகவே காணலாம். நேரடியாக காணலாம். சரியா? அப்படியே அந்த ஒரு தேர் அப்படியே சும்மா அந்த கோயிலை மட்டும் சுற்றிக்கிட்டு சரி வராது. அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா, வேத மந்திரங்கள் உழைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள மேள கச்சேரிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா, தவில் நாதஸ்வரங்கள் எல்லாம் ஊதிட்டு பீபி டும்டும்னு தான் போவாங்க. அப்படியே அந்த போகிற தேரை பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்காக 1:30 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா, தேர் வந்து அந்த கோயிலை சுற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா, தேர் மண்டபத்துக்கு வந்து சரியாக எழுந்தருளும். அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பக்தர்களுக்கு 1:30 மணி வாக்கில் அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து அன்னதானம் பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்காக நிறையவே சோறு, கறி, பிரசாதம், பாயாசம்னு சமைச்சிருப்பாங்க. அதனால பக்தர்கள் மறக்காமல் அதெல்லாம் சாப்பிட்டு போங்க, வீணாக்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் விநாயகர்ட்ட அருளை பெறணும்னா அந்த சோறு சாப்பிட்டா தான் உங்கள்கிட்ட அருள் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால சரி, சாப்பிட்டு உங்களோட பலனை பெற்றுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பச்சை சாத்துறது அன்றைக்கி நடைபெறனால சுவாமி வந்து பார்க்கவே அழகாக இருப்பார். அதனால் அந்த ஒரு இடத்துல நின்று சுவாமி பச்சை சாத்தி வழிபடுறதெல்லாம் பார்த்து வீட்டுக்கு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை, விபூதி பிரசாதம்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்க. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.